ஒவ்வொரு இளைய தலைமுறையினர் ஒவ்வொரு காலேஜில் படிக்கிற ஒவ்வொரு காலேஜ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த கணினி கொடுக்கப்படுகிறது. கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு என்ற ஒரு ஆர்கனைசேஷன் மூலமாக இந்த திட்டம் உருவாக்கப்பட்டு இதன் மூலமாக செயல்படுகிறது. இதில் 20 லட்சம் மாணவர்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த 20 லட்சம் மாணவர்களுக்கு முதல் கட்டமாக 10 லட்சம் மாணவர்களுக்கு இந்த அமைச்சர்கள் பொறுப்பில் உள்ள தலைவர்கள் ஒவ்வொருவரும் வந்து இந்த டிஜிட்டல் நம்மளுடைய லேப்டாப்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. இன்னைக்கு நம்மளுடைய மனித வளம் நம்முடைய அமித்ஷா அவர்களை வசனதால் வந்து திரு செல்வராஜ் மாவட்ட அவை தலைவர் கதிரவன் ஐயா மற்றும் நம்ம நீதி கொடுக்கும்படியாக நம்மளுடைய மாநில அமைச்சர் நம்மளுடைய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் நம்மிடையே வந்திருக்கிறார்கள். நாங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஒவ்வொருத்தரையும் இந்த இடத்துல இந்த பிள்ளைகளை நாங்கள் வரவேற்கிறோம். கொடுமல் அப்பொழுது கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு வேத வசனத்தின் பிரகாரமாக நாம் இப்போ பெற்றுக்கொள்கிறோம். நம் வருங்கால சந்ததிகள் ஒவ்வொருத்தரும் அது மற்றவர்களுக்கு அவர்கள் வருங்காலத்தை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியாமல் இது கொடுக்கப்படுகிறது. மற்றும் நம்மளுடைய மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களே, பத்திரிகையைச் சேர்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி கல்வியின் மூலமாக சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பதை நம்முடைய திராவிட மாநில அரசு தொடர்ந்து பல்வேறு திட்டங்களின் மூலம் செயல்படுத்தி வருகிறது. அதை மாணவ செல்வங்களாக நீங்கள் பத்திரிகை பார்ப்பதன் மூலமாகவோ இந்த தொலைக்காட்சியின் செய்திகளை கேட்பதன் மூலமாகவோ நீங்கள் அதை தெரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக இந்த மடிக்கல்வி வழங்கும் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் கல்லூரியிலே இந்தியாவில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் இந்த ஆண்டு 10 லட்சம் மடிக்கல்வி வழங்க வேண்டும் என்று திட்டமிட்டு அதன்படி நம்முடைய செவிலியர் கல்லூரியிலே 28 மாணவிகளுக்கும் ஏஎன்எம் கல்லூரியை சேர்ந்த 14 மாணவர்கள் சேர்ந்தவர்களுக்கும் ஆக மொத்தம் 42 மடிக்கணினியை இன்று இங்கே வழங்கப்பட இருக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஏன் கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா, எதிர்கால தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி நாம் அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு மட்டுமல்ல, நம்ம உலகம் எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது மற்ற வட இந்திய மாநிலங்களை காட்டிலும் நாம் 52 விழுக்காடு முன்னேறி இருக்கிறோம். அதே போல மகளிருக்கு பொறுத்த வரைக்கும் பணிபுரியும் மகளிர் என்று எடுத்துக்கொண்டால் இந்தியாவிலேயே 42% உருவாக்குவதற்காகவும் எதிர்கால தமிழ்நாட்டை வந்து இன்னும் சிறப்பாக வழிநடத்துவதற்கு தான் அந்த கல்வி ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத ஒன்றுதான். காலேஜ் வழங்கும் திட்டங்களை கேள்விப்பட்டிருக்கீங்க. அதே முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய இந்த அரசு பள்ளிகள் மட்டும் இல்லாமல் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவாக செஞ்சு இப்போ பல குழந்தைகள் 17 லட்சம் குழந்தைகளுக்கு மேலே அந்த காலையுணவு திட்டத்தின் மூலமாக பயன்படுத்திருக்காங்க. அதே போல நம்ம அரசு பள்ளிகளுக்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு 13 வகையான கல்வி உபகரணங்கள் தொடர்ந்து நம்முடைய அரசு வழங்கிக் கொண்டிருக்கிறது. அதே போல மிதிவெட்டு வழங்கும் திட்டம் இருந்தாலும் சரி, அதையும் நம்முடைய தமிழ்நாடு அரசு தொடர்ந்து நம்முடைய முதலமைச்சர் தொடர்ந்து சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் அரசு பள்ளிகளில் படித்துக் கொண்டு கல்விக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம், தனிப்புணர் திட்டம் மூலமாக மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் இருக்கு. படித்த மனப்பான்மையோடு இத்தனை பேர் வந்து நர்சிங் காலேஜ் சேர்ந்து படிக்கிறீங்க. உங்கள் எல்லோருக்கும் நீங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது. எப்படி அன்னை தெரசா தொழிலாளர்கள் வெளிநாட்டிலிருந்து வந்திருந்தாலும் நம்முடைய சட்டத்தால் கைவிட்டு தொழிலாளர்களுக்கு சேவை செய்வதற்காக அவங்க வந்து மிகப்பெரிய
எல்லாரும் வளர்க்கக்கூடிய ஓட்டக்கூடிய ஒரு அன்புள்ளம் கொண்டவராக கல்வி Jilata Janani Emima Shaba Mohana Lita Lalita Paramesh Vash Gracias.